ஹே ஹாய் வெல்கம் டு மை சேனல். இது வண்டலூர் ஜூவோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் சேனல் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வண்டலூர் ஜூ ஃபோட்டோ எடுக்கிற செட்டப்லேருந்து மேலே நடந்து போனால் சிங்கம் புலி பார்க்குறது இருக்கும். சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் புலிக்கிட்ட வந்துட்டோம். புலி நல்லா ஆக்டிவாக இருந்ததா, அது தண்ணிக்குள்ளே படுத்துருந்துச்சு. ஒரு பெரிய பேசுகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணிக்குள்ளேருந்து எந்திரிச்சு நடந்து வந்துச்சு. 2 புலி இருந்ததா, 2 புலியும் மாற்றி மாற்றி வாக்கிங் போயிட்டே இருந்தாங்க. அப்படியே இறங்கி கீழே வந்தால் கரடி அப்படியே பெரிய ஆழ்ந்த சிந்தனையில் இருந்திருக்கும் போல். நம்ம மனுஷங்க மாதிரி முன்ன பின்ன நடந்துக்கிட்டு சிந்தனையில் இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு பார்க்க எனக்கு. அப்படியே வாக்கிங் அது போயிட்டு அடுத்து நாங்கள் அப்படியே கேன்டீனுக்கு சாப்பிட போயிட்டோம். இங்கே ஃபுட்டெல்லாம் இல்லைங்க, அதனால ஸ்நாக்ஸ் மட்டும் பர்கர் வாங்கிட்டு என் பையனுக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போனோம். கண்ணாடி ரூமில் உடும்பு வச்சுருந்தாங்க. அந்த உடும்புலேயே பல வகை இருக்கும் போல். அது தண்ணிக்குள்ளே இருக்கிறது ஒன்று, நிலத்தில் இருக்கிறது ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆனால் 2மே படுத்து தான் இருந்துச்சு, எதுவுமே ஆக்டிவாக இல்லை. ஆமாம், அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். அடுத்து முதல்ல செக்ஷன் வந்துச்சு. இப்போ முதலைங்களே பிடிக்கலைங்க. பாம்பு, முதலை, ஆமை 3மே ஆக்டிவாகவே இல்லை. எங்கே போனாலும் அப்படியே தான் இருக்குது, பேன்னு படுத்துருந்துச்சு. அப்படியே அந்த முதலையை பார்த்துட்டு நிறைய முதலை வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு விதவிதமான முதலைலாம். அடுத்து பாம்பு செக்ஷனுக்குள்ளே போனோம். இந்த பாம்பை பாருங்களேன். ஆக்சுவலாக அது எலி பாம்புக்கு தீனி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த எலி தான் பாம்பை போய் கடிக்குது. அது நல்லா கவனித்து பாருங்களேன். எனக்கு அது ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. உடனே கிளிப் எடுத்துகிட்டு நான் அது. அப்புறம் அப்படியே தண்ணி செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே இந்த மீன், முதலை, ஆமை எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தாங்க. அப்போயும் இந்த முதல்ல ஆக்டிவாக இல்லைங்க, அதுலேயும் படுத்தே தான் இருந்துச்சு. மீன் தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு. அதுலேயும் ஒரு ஆமை படுத்து மணிக்கே தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, ஆமை, முதலை, பாம்பு 3மே ஜூவில் பார்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் ஆஃப் மணி, டைம் வேஸ்ட்டு எல்லாமே. அப்படியே வெளியே நடந்து வந்தால் நிறைய இருந்துச்சுங்க. பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு. என் பையன் ரொம்ப டயர்டாயிட்டான். அப்படியே தூரத்தில் ஒரு யானை இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவு ஜூம் பண்ணியிருக்கேன், தெரியுதான்னு பாருங்கள். 2 யானை இருந்துச்சு. 2 யானை, அதுவும் ரொம்ப வாக்கிங்லாம் போல், அசையாமல் நின்று ஏதோ சாப்பிட்டே இருந்துச்சு. யானையை தாண்டி போனால் அடுத்து நீர் யானை இருந்துச்சு. நீர் யானை காண்டாமிருகம்லாம் இருந்தாங்க. காண்டாமிருகம்லாம் தூங்கிடுச்சு. மத்தியானம் ஆயிடுச்சு, 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் நீர் யானையை மட்டும் எடுத்துகிட்டு, நீர் யானையுமே வெயிலுக்கு ஒதுங்குச்சா என்னன்னு தெரியல, அந்த செவுத்து ஓரமாகவே இருந்துச்சு. வீடியோ கிளிப் நல்லாவே எடுக்க முடியலை. ஒரு 4 நீர் யானை இருந்துச்சு. சவுண்டு விட்டுக்கிட்டு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு அதுவும். அதுக்கப்புறம் நடந்து போனால் ஒரு ரூமுக்குள்ளே இருட்டாக இருந்துச்சு. என்னென்னா நைட்டு பறக்கிற பறவைகள் வச்சுருந்தாங்களாம். அதில் இந்த ஆந்தை எங்கடா இருக்குன்னு தேடினோம், எங்கேயுமே தெரியல. அப்புறம் லைட் அடித்தா அது திரும்பி பார்த்துச்சு. நல்லா இருந்தது அந்த கிளிப் எங்களுக்கு. அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு கேன்டீன் இருந்துச்சு. அங்கே தான் சாப்பாடு 3 மணிக்கு சாப்பிட்டோம். என் பையன் ரொம்ப டயர்டாயிட்டான். அதனால் பார்க்கலாம் என்னால் விளையாடவே முடியலை. சும்மா 2 நிமிஷம் அங்கே இருந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க வண்டலூர். இன்னும் கழுகு, ஒட்டகம், சிறுத்தைலாம் நாங்கள் பார்க்கல, டைம் இல்லை. அவ்வளோதாங்க, அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ல. ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் தப்பு குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அடுத்தடுத்து vlog வீடியோஸ் நிறையா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.